Welcome to Diba's Hub. ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பருப்பெல்லாம் 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். என்னென்ன பருப்பு என்ன அளவுன்னு பார்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லாத்தையுமே ஒரே அளவாக சேர்த்தோன்னா அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப். பாசிப்பருப்பு சேர்க்குறனால அடை தோசை நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு 1/2 கப், அரிசி 1/2 கப். அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2 டைம் கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும். இப்போ இதை அப்படியே 4 மணி நேரம் ஊற விட்டுறலாம். நாலு மணி நேரம் கழித்து ஊற வச்ச பருப்பெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவு கூட பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்து அடை தோசை செஞ்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு கடி கடிக்கும் போதும் அந்த தேங்காய் கடிபடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் கருவேப்பிலை கட் பண்ணி போடுறேன். ஆனால் முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா அடை தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்காதனால நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தேவைப்பட்டால் நம்ம பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடை தோசை நல்லா வரும். நான் பொதுவாக அடை தோசை கிறிஸ்பியாக தான் செய்வேன். உங்களுக்கு வேணும்னா மொத்தமாக கூட ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா அடை தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் டேஸ்டியான அடை தோசை ரெடி. அடை தோசை கூட காரமான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.